அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யார்? தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜேம்ஸ் பிராங்கா. இரண்டாவது வினா. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, டால்ஸ்டாய். மூன்றாவது வினா. திருவள்ளுவமலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? திருவள்ளுவமலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 53. நாலாவது வினா. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. ஐந்தாவது வினா பாருங்க. விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஈரோடு தமிழின்பன். ஆறாவது வினா பாருங்க. கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, எதிர்மறை வினையெச்சம். ஏழாவது வினா பாருங்க. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார், இது யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜி போப். எட்டாவது வினா பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, செய்தி தொடர். ஒன்பதாவது வினா. நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார்? நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பரிதிமாற் கலைஞர். பத்தாவது வினா. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 11வது வினா. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குறிப்பு வினைமுற்று. 12வது வினா. கீழ்கண்டவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. கீழ்கண்டவற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வயலில் மாடுகள் மேய்ந்தன. 13வது வினா. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தூது. 14வது வினா. கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கண்களால் நகுபவள். 15வது வினா. ஆ முதலில் என் நிலத்திற்குரிய விலங்கு. ஆ முதலில் என் நிலத்திற்குரிய விலங்கு. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குறிஞ்சி. அடுத்த வினா. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, திருநாவுக்கரசர். 17வது வினா. சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பனு அகமது மரைக்காயர். 18வது வினா. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்?
இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். 19வது வினா இதழ், நா, பல், அன்னம் இது எதற்கான முறைகள்? இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒலிப்பு முனைகள். 20வது வினா தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்க தேவர். 21வது வினா வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முத்துராமலிங்க தேவர். 22வது வினா இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முருங்கை பட்டை. 23வது வினா தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்? தமிழ்நாட்டின் மாப்பசான் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன். 24வது வினா புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? புதிய வார்ப்புகள் என்ற சிறுகதை தொகுப்பு யாருடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜெயகாந்தன். 25வது வினா மாப்போசியின் பிறந்த நாள் எது? கீழ்கண்டவற்றுள் மாப்போசியின் பிறந்த நாள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 26/7/1906. 26வது வினா கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆர்னால்டு. 27வது வினா வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. வீழ்ந்து என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வினை எச்சம். 28வது வினா தமர் என்பதன் பொருள் என்ன? தமர் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உறவினர். தமர் என்பதன் பொருள் உறவினர். 29வது வினா திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை? திருவிளையாடற் புராணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 64. 30வது வினா பாருங்க அறமரக் கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? அறமரக் கண்ட நெறிமான் அவயம் என கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு. 31வது வினா காமராசரின் அரசியல் குரு யார்? காமராசரின் அரசியல் குரு யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி. அடுத்த வினா கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி எது? கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அபிதான கோஷம். 33வது வினா சதுரகராதியை தொகுத்தவர் யார்? சதுரகராதியை தொகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். 34வது வினா செய்யுளிசை அளபெடையின் வேறு பெயர் என்ன? செய்யுளிசை அளபெடையின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இசைநிறை அளபெடை. 35வது வினா பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6 வகைப்படும். பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும். 36வது வினா திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தஞ்சை ஞான பிரகாசம். எந்த ஆண்டு பதிப்பித்திருப்பாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 37வது வினா திவ்யகவி யார்? திவ்யகவி யார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். 38வது வினா மதுரையில் பாண்டியனை
சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு திருப்பியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, திருஞான சம்பந்தர். 39வது வினா, உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? உடலை நீர் தூய்மை செய்யும் உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வாய்மை. 40வது வினா, இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பூதஞ்சேந்தனார். 41வது வினா, தேவதும்பி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவதும்பி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தேவராட்டம். 42வது வினா, புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உளிங்கை. 43வது வினா, தமிழில் முதல் பேசும் படம் எது? தமிழில் முதல் பேசும் படம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, காளிதாஸ். அடுத்த வினா, திராவிட என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? திராவிட என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, குமரிலப்பட்டர். அடுத்த வினா, இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்? இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதிதாசன். இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். 46வது வினா, தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார்? தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பெயர் அறியப்படவில்லை. 47வது வினா, நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 3ஆம் நந்திவர்மன். 48வது வினா, மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஔவையார். 49வது வினா, 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, குறிஞ்சிப்பாட்டு. கடைசி வினா, தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. இது அதே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, மு வரதராசனார். நல்லா பாருங்க, தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு வரதராசனார். நண்பர்களே, நீங்கள் நம்ம தமிழ் மாதிரி தேர்விலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.